ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு. இப்போ நம்ம சுகர் சிரப்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கடை வச்சுக்கிறதுனால நானே தான் வீட்டிலே தான் சுகர் சிரப்லாம் செய்கிறது. நான் கடையிலலாம் வாங்குறது இல்லை. இப்போ வந்து நான் இதெல்லாம் 1/2 கிலோ சீனி எடுத்திருக்கேன். இதெல்லாம் 1 கப்பு இருக்குது. ஒரு கப் போட்டுக்கிட்டேன். இதே கப்பில் 1 கப்புக்கு 1/2 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கரைட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா நல்லா தளபலன்னு கொதிக்கும்ல, அந்த கொதி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாதி எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம், புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதிச்சா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த கெட்டி தட்டாமல் இருக்கும். லெமன் புழிஞ்சு ஊற்றினா அந்த கெட்டி தட்டாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைனா அப்படியே நான் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் இதாக ஆகிட்டுனா கூட அப்படியே கீழே ஜீனி அப்படி பாகு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே கெட்டி ஆகிடலாம். இது வந்து வீட்டில் போட்டால் அந்த கடையில் உள்ள டேஸ்ட்டு வராது. அது என்ன காரணம்னா சுகர் சிரப்பு தான். நானே முன்னாடி வீட்டில் செய்யும் போதெல்லாம் அந்த டேஸ்ட்டு வந்ததில்லை. இதே செஞ்சு எடுத்துகிட்டு போய் நான் கடையில் போடும்போது எனக்கு அந்த கடை டேஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்கிறதுனால அதில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஜூஸ்லாம். அதனால் நான் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிறேன். நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.